விழுப்புரம் தொகுதியில். கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்கு 15.10% வாக்குகள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. தர்மபுரிக்கு அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் தான் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி தொகுதியில் தற்போது 9 மணி நிலவரப்படியே 15.10 அளவுக்கு வாக்குகள் மிக அதிக அளவில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தர்மபுரியை அடுத்து அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய தொகுதிகளில் 14.79 மற்றும் 14.36% வாக்குகள். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை சேலம், நாமக்கல் மற்றும் கரூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அங்கு 14%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு தொகுதியில் 13.37% வாக்குகள் ஈரோடு தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூரில் 13.13% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு தொகுதியில் தான் தமிழகத்திலேயே கோடீஸ்வர வேட்பாளரான ஆற்றல் அசோக்குமார் அதிமுக சார்பில் அங்கு களமிறங்கியுள்ளார். சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக சச்சிதானந்தன் ஈரோடு தொகுதியில் களமிறங்கி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அங்கு கார்மேகம் போட்டியிடுகிறார். ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை பிரகாஷ் போட்டியிடுகிறார். ஈரோட்டில் 13.37% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூர் தொகுதியிலும் 13.13% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ராசா, எல் முருகன் ஆகியோர் களமிறங்கும் நீலகிரி தொகுதியில் 12.18% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. கோயமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோர் போட்டியிடும் முக்கிய தொகுதியான கோயமுத்தூர் தொகுதியில் 12.16% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. அங்கு அதிமுகவின் சார்பில் கோயமுத்தூரில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். பாஜகவின் சார்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். கோயமுத்தூரில் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலைமணி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். அங்கு 12.16% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பொள்ளாச்சியை பொறுத்தவரை 13.36% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. திண்டுக்கல் தொகுதியில் 13.16% வாக்குகள் பதிவாகி உள்ளன. கரூரில் 14.41% வாக்குகள் அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் பதிவாகி உள்ளன. திருச்சியில் 11.82% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜோதிமணி, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக செந்தில்நாதன், அதிமுகவின் சார்பாக தங்கவேல் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கருப்பையா ஆகியோர் அங்கு கரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். பெரம்பலூர் தொகுதியில் 14.35% வாக்குகள் பதிவாகி உள்ளன. கடலூர் தொகுதியில் 12.22% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. சிதம்பரத்தில் 12.90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கார்த்தியாயினி, அதிமுகவின் சார்பாக சந்திரகாசன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜான்சிராணி ஆகியோர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அங்கு 12.90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மயிலாடுதுறையில் 12.08% வாக்குகள் பதிவாகி உள்ளன.